நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஆகஸ்ட் 12 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று தினமும் ஒரு வாக்குத்தத்தம். இந்த வார்த்தையின் நிமித்தமாக இன்று கொடுத்துள்ள வசனம் வாக்குத்தத்தம் யாத்திராகமம் 14:14. நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அல்ல, யுத்தம் பண்ணுகிறார். இந்த உலகத்தில் 2 ஆதிக்கம் இருக்கிறது. ஒன்று சத்துருவுடைய கூட்டம், இன்று தேவனுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை செய்வராக இருக்கிறார். சத்துரு நமக்கு தீமையை கொண்டு வந்து, கெடுதல்களை கொண்டு வந்து, தீங்கை கொண்டு வந்து நம்மை மரித்து போகும்படியாக அவன் சேனைகள் நமக்கு செய்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த உலகத்தை கடந்து போகுவது லேசான காரியமல்ல. நாம் அதிகாலை எழுந்திருந்து இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. இந்த சத்துரு கொண்டு வர எல்லா காரியத்திலும் நீ யுத்தம் பண்ண வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லி நாம் கடந்து போனால் கர்த்தர் அவர் நம்மை வேலியடைத்து பாதுகாத்து கொள்வார். நம்மால் செய்ய முடியாததை அவர் நமக்காக நம்முடைய ஜெபத்தை கேட்டு யுத்தம் பண்ண அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆராதனை மூலமாக எரிகோ கோட்டை விழுந்தது. இன்று நம்முடைய சத்துரு கோட்டைகளை எல்லாம் அவர் எதிர்த்து நிற்க அவரால் தான் யுத்தம் பண்ண முடியும். மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாத காரியம். இன்று நமக்காக நம்முடைய வேண்டுதலையும் ஜெபத்தையும் நம்முடைய குடும்ப காரியங்களையும் பிள்ளைகள் காரியங்களையும் நம் குடும்பம் ரட்சிக்க, நாம் ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுக்க நாம் இயேசுவை தேடி கர்த்தரை தேடி ஜெபம் பண்ணும்போது அவர் கிருபையாக இறங்குகிறார். அவரை விசுவாசிப்போமாக. அவர் மீது நம்பிக்கையாயிருந்து அவர் மீது அன்பு செலுத்தும் போது அவர் நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்க அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராயிருக்கிறார். இந்த வார்த்தையை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர், நீ மிகவும் பெரியவர். ஆமென்.